திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நியூசிலாந்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 4 கோடி ரூபாய் வரை மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மல்லகுண்டா பகுதியைச் சேர்ந்தவர் பிரதீப்குமார். இவர் ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளில் பட்டதாரி இளைஞர்கள் மற்றும் வேலையில்லாத நபர்களை குறிவைத்து இத்தகைய மோசடியில் ஈடுபட்டுள்ளார். போலி ஆவணங்களை காண்பித்து 60க்கும் மேற்பட்ட நபர்களிடம் தலா 7 லட்சம் ரூபாய் வரையில் பணம் பறித்துவிட்டு தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரதீப்குமாரின் வீட்டை முற்றுகையிட்டவர்களுடன் வாணியம்பாடி டிஎஸ்பி விஜயகுமார் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை திரும்ப பெற்றுத் தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். படிக்காதவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேலை அந்த மாதிரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2 லட்சம் பர் மந்த் சேலரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட அமௌண்ட் வாங்கினாங்க. ஆனால் இன்னும் வந்து வேலை வாங்கி கொடுக்கல, அமௌண்ட்டும் ரிட்டர்னும் எங்களுக்கு பண்ணி கொடுக்கல. இப்போ அமௌண்ட் வேணும்னு தான் நாங்கள் கேட்குறோம், ஆனால் அமௌண்ட் யாருக்கும் ஒன்றும் கொடுக்கல.